ஸோ guys, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னும் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னா, அதாவது கேடமம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேடமுக்கு என்னென்ன மிஷின்லாம் தேவைப்படுது, ஸோ அதோட ப்ராசஸிங் எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, கேடமம் வாஷிங் அண்ட் க்ளீனிங். ஸோ வாஷிங் அண்ட் க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் கான்செப்டில் எல்லாமே சேமாக தான் வரும். ஸோ எல்லாத்துக்கும் அதை வாஷ் பண்ணி அந்த டஸ்ட்டு ஸ்டோனு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இதை கொஞ்சம் ஒயிட்டாக மாற்றி தர்றது தான் இந்த வாஷிங் அண்ட் க்ளீனிங்கோட மோஸ்ட் ஆஃப் வேலையே. ஓகேங்களா? தென் ரிமூவ் த டஸ்ட்டு, மட், சாண்ட் இது எல்லாமே பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அதை யூனிஃபார்மாக அதாவது கரெக்டாக ட்ரை பண்ணி பிரித்து கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முதல்ல ஃபீடரில் நம்ம கேடவம்மை கொட்டுவோம். கொட்டதுக்கப்புறம் அந்த ட்ரம்மில் அந்த தண்ணியோடு அது உள்ளே போட்டு சுற்றுவாங்க. ஓகேங்களா? சுற்றும் போது அது ஃபுல்லாக க்ளீன் ஆகும். ஓகேங்களா? க்ளீன் ஆகும்போது அந்த மண் அப்புறம் கல் இது எல்லாமே கீழே ஒடியாந்துடும். அண்ட் தென் அதுக்கப்புறம் வாட்ரு, அதுக்கப்புறம் மட்டு, அதுக்கப்புறம் மண் கல் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம எப்பயும் போல் கேடமம்மை நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? இப்படி தான் கேடமம்மை வாஷிங் அண்ட் க்ளீனிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 அதான் நான் சொன்னது தான். அதாவது ஃபஸ்ட்டு மிஷினை முதல்ல இது பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? தண்ணியால் டேங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் அண்ட் தென் மோட்டரை ப்ராப்பராக செக் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா லோடிங். அதாவது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் கேடமம்மை உள்ளே லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 200 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் இந்த கெப்பாசிட்டி இருக்குது பெர் ஹவருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது அந்த ரொட்டேட்டர் ட்ரம்மை சுற்றும் போது அந்த வாஷிங் ப்ராசஸ் ஆகும். இது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த இதில் போட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது முதல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆன உடனே வாட்டர் ட்ரைன் ஆன உடனே அண்ட் தென் ரெண்டாவது சைக்கிள் திரும்பி வாட்டரை உள்ளே போட்டு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் க்ளீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டீவாட்ரேட்டிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது உள்ளே இருக்குல்ல அந்த வைப்ரேஷன் ஆகும்போது அந்த கல் மண் ஏதாவது சிக்கிக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இது 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் அப். ஸோ அந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி கேடமம்மை க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எடுத்து வெளியே வச்சுருவாங்க. அதாவது கேடமம்மை சொன்னேன். கேடமம்மை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. டெக்னிக்கலாக இதில் 100லேருந்து 1000 kg வரைக்கும் இந்த மிஷின்ஸ் இருக்குது. இதுக்கு பவர் சப்ளை பார்த்திங்கன்னா 1 to 3 ஃபேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்பயும் போல் SS கிரேட்லேயே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வாட்டர் ஒரு பேட்சுக்கு எவ்வளோ யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா 200 லிட்டர்லேருந்து 500 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆட்டோமேஷன் செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? ரெண்டுமே இருக்குது. அண்ட் தென் இதோட சைஸ் 6லேருந்து 10 அண்ட் தென் 3 to 4 feet வைடு, அதாவது லென்த்து. ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு கேடமம்மோட மிச்சம் வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட மிஷினரி டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலில் இருக்குது. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கேடமம்முக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக நமக்கு வரும். ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பை டு ஆல்.